மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டடா இதுதான் ஃபோனில் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓவராலாக ஒரு நல்ல ஃபோனாக வேணும்னு தான் எதிர்பார்ப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் Realme P3 Pro லான்ச் பண்ணாங்க. 6 மாதம் கூட ஆகலை. அதுங்களாட்டியும் P4 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட பட்ஜெட் 25,000 அப்படின்னா இந்த ஃபோனில் எக்கச்சக்கமான விஷயம் நல்லா இருக்கு. ஆனாலும் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படின்றதையும் வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி இதுக்கு பதிலாக வேறு டிவைஸ் வாங்கலாம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதுவும் எந்த டிவைஸ் வாங்கலான்றதையும் சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல Realme P4 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே எல்லோ பாக்ஸ் தான். அண்ட் பேக் சைடில் சில ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் யூவி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வருது. நெக்ஸ்ட் மொபைல் தான். மேலே இருக்க இந்த கவரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மொபைலோட டிசைன் வைஸ் பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்கு. பேக் சைடில் இருக்க இந்த ஒரு IMI ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வைக்கலாம். 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் நெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் ஒன்றுமே பாக்ஸில் வந்துருது. அண்ட் முக்கியமான விஷயம் மொபைல் கேஸ் வந்து செப்பரேட்டாக கொடுக்காம விட்டுருக்காங்க. மொபைலோட லுக் அண்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. என்ன ப்ரோ iPhone 17 சீரீஸில் வர மாதிரியே இருக்கு டிசைன் கேட்டிங்கன்னா அதனால நான் இம்ப்ரெஸ் ஆகல. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடு வந்து வுட் மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரியலாகவே ஒரு வுட்டை செதுக்கி வச்சு அப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் டார்க் வுட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டைப்பும் இன்னொன்று மிட் நைட்டில் வந்து இந்த ஓஷன்லாம் இருக்கும்ல அதை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இன்ஸ்பயர் ஆகி நேச்சரோட ஒன்றி நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. ஆக்சுவலாக பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் தான். இந்த டிசைன் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. இதுலேயே டச் பண்ணும்போது வந்து ரியலான அந்த வுட் டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கையில் ஹோல்டு பண்ணுறது கிரிப்பாகவும் இருந்திருக்கும். அந்த ரியல் ஃபீல் வந்து இன்னும் நல்லா கிடைச்சிருக்கும். பார்க்கறதுக்கு வுட் மாதிரி இருந்தாலும் மேட் ஃபினிஷில் லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. பட் எனக்கு அந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சைடு ஃப்ரேமாக இருக்கட்டும் பேக் சைடாக இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 189 கிராம் தான். திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா 7.68 mm வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணது ரியலாகவே ஒரு நல்ல விஷயம் தான். கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போதுமே வெயிட் பேலன்ஸும் பெட்டராக இருக்கு. லைட்டாக அந்த பேக் சைடு எட்ஜஸ்ல கொடுத்துருக்கூடிய கர்வுமே கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் நல்லாவே கொடுக்குது. அண்ட் இதில் IP ரேட்டிங் அப்படின்னு வரும்போது சோகமான விஷயம் நம்மளால இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. காரணம் இதில் IP65ம் 66ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயெல்லாம் நம்மளால டேரெக்டாக போட முடியாது. பட் இருந்தாலும் தெரியாமல் தண்ணி பட்டுறது, மலையில் போகிறீங்க லைட்டாக நினைஞ்சிருது அப்படின்னாலுமே தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது பெட்டராகவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண P3 Proலயே பார்த்தீங்க அப்படின்னா IP68 and 69 கொடுத்துருந்தாங்க. இதில் கொடுக்காம டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன குறையாக தான் இருக்குது இந்த ஃபோனுக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் சிம் ஸ்லாட் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர் பீஸுமே இங்கே ஸ்பீக்கராக இருக்கனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல அதுவும் 300% வரைக்கும் வால்யூம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடராகவும் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் டாப்லேயே 2 மைக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் வருது. அண்ட் பேக் சைடில் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மொபைல் கேஜெட்டுக்குலாம் ரெகுலராக Amazon Flipkartல ஆஃபர்ஸ்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார்ல ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 4D கர்வ்ன்றாங்க. ஒன்றும் இல்லை 4 பக்கமே வந்து கர்வ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கர்வ் வந்து முன்னாடிலாம் இருக்கும்ல அந்த மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே இது பார்க்கறதுக்கு இன்னும் அந்த ப்ரீமியமான ஃபீல் நல்லாவே இருக்கு. ரீசன் எக்ஸாக்டாக கரெக்டான அந்த கர்வ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதனால நல்ல மினிமம் பெசல்ஸாக இருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கிடைக்குது. இதை தவிர டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.83 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எப்பயும் போல தான் லாஸ்ட்டாக வந்து அந்த 15 Proல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 60 Hz 90 Hz 120 Hz வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் கேமிங் அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு இந்த 144 Hz வந்து சப்போர்ட் பண்ணும். இதை தவிர HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 4608 Hz வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல எல்லாம் ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்க அதிகமா அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 7i வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா வீடியோ பார்க்குறீங்க இல்லை கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. AI ஹைப்பர் கிளாரிட்டி, AI ஆல்வேஸ் ஆன் HDR அண்ட் AI ஹைப்பர் மோஷன், இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்லையும் எனேபிள் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணியுமே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு செம ஸ்மூத்தாக செம கிளாரிட்டியாக வேற லெவலில் இருக்கு. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6500 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மேனேஜ் பண்ணுது. நல்லாவே பிரைட்டாக இருக்கு. குறிப்பாக HDR வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளே. அதுலேயும் குறிப்பாக வீடியோஸ் பார்க்குறது இல்லை கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இன்டோர் அவுட்டோரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட்
அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கள் கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கடான்னா அவங்க கம்ஃபர்டபுளுக்கு தான் நம்மளை ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் குயிக்காகவே அன்லாக் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு லோ லைட்டில் கூட நல்லாவே அன்லாக் ஆகுது. ஃபோனோட இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் பிராண்டு சொல்கிறது 1லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 60 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க. நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோனுக்குமே லைவாக பேட்டரி டெஸ்ட் எடுத்து எவ்வளோ நேரம் தான் அதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம். அந்த வகையில் 1 to 10% சார்ஜ் ஆக 6 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 16 நிமிஷமும், 50% சார்ஜ் ஆக 35 நிமிஷம் ஆச்சு. அதுவே 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 56 நிமிஷமும், 100% சார்ஜ் ஆக 88 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பிராண்ட் சொன்னதை விட 28 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கு லைவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் 1.5 நாளைக்கு மேல தாராளமாக கிடைக்கும். ஹெவி யூஸ்லாம் பண்றவங்களா இருந்தாலும் கூட 1 டேக்கு பேட்டரி லைஃப் தாராளமாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இவங்களோட Realme UI 6.0 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராமிஸாக பிராண்ட் சைட்லேருந்து கொடுக்குற அப்டேட் வந்து 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இதையும் கூட அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொடுக்காம இருந்திருந்தால் பெட்டராக தான் இருந்திருக்கும். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ நோட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ சம்மரி இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G பேண்ட் வந்து 9 பேண்ட் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 3 ப்ரோவை விட கொஞ்சம் பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவே 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் ரேஞ்சில் யாரும் கொடுக்கறது இல்லை. ஃபோட்டோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக டீடைலிங் வந்து பெட்டராக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி செல்ஃபிலேயே போர்ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷனுமே நல்லா இருக்கு. பியூட்டி மோடுமே ஓகே தான். அண்ட் அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப்பில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், சோனியோட IMX 890 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட வருது. இதில் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃபோட்டோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீடைலிங்கான ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்குது. எட்ஜ் டிடெக்ஷனுமே பெட்டராக தான் இருக்குது. அண்ட் இதை தவிர ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. இதை தவிர இந்த ஆப்டிகல் ஜூம் பண்ணுற மாதிரி டெலிஃபோட்டோ எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் கேமராவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐ எடிட் ஜீனி பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே செம ஒர்த்து. ஜஸ்ட் உங்களுக்கு வாய்ஸில் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னாலுமே எடிட் பண்ணி கொடுக்குது. இல்லை டைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், அதுவே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமா, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்லாம் ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துருது. இது ஒரு நல்ல ஃபீச்சராக தான் எனக்கு தோணுது. மோஸ்ட்லி எல்லாரும் கொண்டு வரலாம். அண்ட் இதை தவிர ஏஐ எரேசர், அல்ட்ரா கிளாரிட்டி, ஃபோட்டோஸ் பிளராக இருந்தால் அன்பிளர் பண்ணுறது, அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபாக் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபோட்டோஸை இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி கொடுக்குது. மோஸ்ட்லி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா Realme 15 Proல வந்தது தான். அகைன் இங்கேயுமே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். Snapdragon 7 Gen 4 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் விஷன் ஏன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு சிப்புமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐகூல் எல்லாம் கொண்டு வர மாதிரி இதுலேயுமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் நல்லா லார்ஜ் சைஸில் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேம் பிளேலாம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க் என்ன வந்திருக்குன்றதை வந்து பார்க்கலாம். அந்த வகையில் Antutu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் அபவ் வந்து கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1234, மல்டி கோர் வந்துட்டு 3538 வரை கிடைச்சிருக்கு. CPU த்ராட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது 76%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் 99.2% வரைக்குமே கிடைச்சிருந்தது. ஹைப்பர் விஷன் ஏஐ சிப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய டிவைஸில் பார்த்துருக்கோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகிறது தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணும்போதும் சரி, நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஏஐ சிப்பெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, டெய்லி யூஸ்க்கு கேம் பிளே பண்ணலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்த டிவைஸ் வந்து 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். இதில் முக்கியமாக நார்மல் யூஸ், டெய்லி யூஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கேம் பிளே அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் BGMI கேம் பிளே பண்ணி பார்த்தேன், 90 FPS நார்மலாகவே கிடைக்குது. அண்ட் அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர் ஹைப்பர் மோஷன்லாம் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 144 FPS கிடைக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் செம ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப நேரம் இதுலேயே வச்சு ப்ளே பண்ணோம் அப்படின்னா லைட்டாக வார்ம் ஆகிற ஃபீலை பார்க்க தான் முடியுது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு வரும்போது 60 FPS கிடைக்குது. எனேபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 144 FPSல வந்து ப்ளே பண்ண முடியுது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 144 FPS இந்த மாதிரி போகும்போது தான் லைட்டாக வார்ம் ஆகுது. பட் அதே சமயம் 90 FPSலாம் வச்சு ப்ளே பண்ணும்போது தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணாலும் கூட கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதுதான் பெஸ்ட் டிவைஸான்னு கேட்குறவங்களுக்கு இதுக்கு ஆல்டர்னேட் ஃபோன் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ப்ரைஸை பார்த்துடலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சில பேங்க்
ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 25,000க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் டிசைன்லாம் வந்துட்டு அதுவுமே பெட்டராக தான் இருக்குது. ஐபி ரேட்டிங் கொடுக்காதது கண்டிப்பாக இந்த ஃபோனில் எனக்கு ஒரு குறையாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டு இப்போ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே வந்துருது. கேமரா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா 25,000 பட்ஜெட்டுக்கு மற்ற பிராண்ட்ஸில் என்ன கொடுப்பாங்களோ அதை விட கொஞ்சம் பெட்டராகவே தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் கூட நல்லா தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸர் பெட்டராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் இதே 25,000 பட்ஜெட்டுக்குள்ள ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாக பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P3 அல்ட்ரா கூட இருக்கு. இதோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் அது இல்லாமல் போக்கோ X7 Pro இருக்கு, OnePlus Nord CE5 இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கு. இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி எது வாங்கணுன்றது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்றது பர்ஃபார்மன்ஸ் டார்கெட் பண்ணி தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,000 பட்ஜெட்டுக்கு Realme P4 Pro வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம பண்ண ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதா, எல்லா டீடைல் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாமல் கொடுத்தனா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.